compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம திருச்சியில் தான் இருக்கோம். திருச்சியில் விஜய் அவர்கள் இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கிற விழா இன்றைக்கு இங்கே நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதுவும் QR கோட் பாஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்றது ரொம்ப அன்பான வேண்டுகோளை விடுத்திருந்தாங்க. அதையும் மீறி மக்கள் ஏராளமான மக்கள் குவிஞ்ச வண்ணமாக இருந்தாங்க. மீறி அவர் ரோட் ஷோவும் திட்டமிட்டிருந்தார். அதுவும் வெற்றிகரமாக நடந்திருந்தது. நம்ம இங்கே நின்றுட்டுருக்க இடத்துல தான் விஜய் அவர்களோட வருகை இருந்தது. விஜய் அவர்கள் எப்படி பிரச்சாரத்தப்போ திருச்சியில் தொடங்கினாரோ அதே மாதிரி நன்றி தெரிவிக்கும் விழாவையும் திருச்சியிலேயே தொடங்கியிருக்காரு. குறிப்பாக இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்குலேயும் பெரம்பூர்லேயும் நின்று அவர் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சார் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு திருச்சியிலே மீண்டும் தன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கையான நன்றி தெரிவிக்கும் விழாவை இங்கே தொடங்கியிருக்கார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாரையுமே அவர் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் விழாவில் இந்த திருச்சி எனக்கு வந்து இதயம் மாதிரி, குறிப்பாக பெரம்பூரும் இந்த திருச்சி கிழக்கும் எனக்கு 2 கண்கள் மாதிரி அப்படின்னு அவர் சொன்னதும் எல்லாருமே வந்து ஆரவாரமாக கொண்டாடினாங்க. இந்த விழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பேசுகிற வண்ணமாக இருந்தது. குறிப்பாக ரமேஷ் அவர்கள் பேசும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் இருந்தது. அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. குறிப்பாக விஜய் அவர்கள்ட்ட அவர் நின்று பேசும் பொழுதாக இருக்கட்டும், இந்த சின்ன பசங்க நாங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட நிகழ்வுலையும் ரமேஷ் அவர்கள் பேசும் பொழுது அந்த இதயத்தை பிடிச்சிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அதை மறக்காமல் அவர் இன்றைக்கும் இங்கே கொடுத்தாரு. ஸோ இதை தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை தாங்க பேசியிருக்காரு. இந்த மக்கள் நம்மளை எதற்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்றத ரொம்ப இயல்பாக வீட்டில் ஒருத்தராக, மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், எப்பவுமே அவர் வீட்டில் ஒருத்தர் தான். அதன் மாதிரி தான் குடும்பத்தில் ஒருத்தர் அவரோட அவ்வளோ அழகாக அன்பை பகிர்ந்தார். குறிப்பாக அவர் தொடக்கத்திலே சொன்னார், இவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் அப்படின்னாரு. இருந்தாலும் அது ஜெயிச்ச நம்ம எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எதிராக இருக்கிற, அதாவது ஜெயிக்காத எம்எல்ஏக்கள் தொகுதியும் சேர்ந்து நம்ம உழைப்போம் அப்படின்றதான். ரொம்ப ஷார்ட் பீரியடில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், அதை பண்ணிக்கிட்டும் இருப்போம். இதை தாண்டி இன்னும் வரக்கூடிய நாட்கள் இன்னும் உங்களுக்கான ஆட்சியாக இருக்க போகுது அப்படின்ற ரொம்ப தெளிவாக இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடுவில் நம்ம நண்பர்கள்லாம் பேசும்பொழுது கூட இன்னும் செய்தியாளர்கள் சந்திப்பு வைக்கவே இல்லையப்பா, நிறைய கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட பேசுறதுக்கு, நிறைய இந்த துறையை பற்றி கேட்கணும், அந்த துறையை பற்றி கேட்கணும். இங்கே ஒரே ஒரு விஷயம் தான், அவர் எல்லா துறைகளிலும் இளைஞர்களை நம்பி கொடுத்துருக்காரு. எப்படி இந்த ஆட்சியை ஒரு இளைஞராக ஒரு விஜய் அவர்களை நம்பி ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும்னு எதிர்பார்த்து மக்கள் எல்லாரும் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி விஜய் அவர்களும் இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு இளைஞர்களை நம்பி கொடுத்துருக்காங்க. அந்த இளைஞர்களும் களத்தில் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நாளடைவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒவ்வொரு கோவில்களாக சென்று நேரடியாக எவ்வளோ தூரம் விசிட் பண்ணுறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி இளைஞர்கள் இப்போ தான் வந்து களத்துக்கு வர ஆரம்பித்து வேலைகளை தொடங்கியிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த விமர்சனம் வைக்கிறவங்கள வந்து நிறைய ஒடுக்குறாங்கலாம் நிறைய கேள்விப்பட்டோம். ஆனால் விஜய் அவர்களே இன்றைக்கி என்ன சொன்னாங்க, அதாவது முதல்வர் அவர்களே இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமர்சனத்தை நீங்கள் தாராளமாக வைங்க, நாங்கள் வரவேற்கிறோம். அந்த விமர்சனம் இருக்கும்பொழுது தான் எங்களுக்கு இன்னும் வேகமாக ஓட தோணுது அப்படின்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. வழக்கம் போல் அவரோட அந்த ஹியூமர் சென்ஸும் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அவர் தொய்வாக இல்லைங்க, கன்ஃபியூஸாக இல்லைங்க, அவருக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனான ஒரு டைம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அடுத்த கட்டத்தை என்ன, அடுத்த 5 வருஷம் எப்படி பயணிக்க போகிறோன்னு முதற்கொண்டு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதுதான் இன்றைக்கி இங்கே நம்ம பார்த்தோம். திருச்சி கிழக்கு மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கலையே, அதாவது ஓட்டு போட்ட எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அதை வெற்றி அடைஞ்ச உடனே வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் அழகாக அவரோட அன்பை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ தான் தொடங்கியிருக்காரு இந்த நேரடி மக்கள் சந்திப்பு கூட்டத்தில். குறிப்பாக இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாற்காலிகளாக இருக்கட்டும், இங்கேயே வந்து இன்றைக்கு மருத்துவ வசதிகளுடன் கூடிய தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், மருத்துவ குழுவாக இருக்கட்டும், குறிப்பாக காவல்துறையினர் வந்து 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து வழிநடுகவே இருந்து விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நன்றி தெரிவிக்கும் விழாவை வந்து மிகவும் சிறப்பாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். விஜய் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் அவர் வந்து எப்படி பயணிச்சிட்டு இருக்காருன்னு தெரியும். அதன் இடையில் இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவை அவர் எடுத்ததும் வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து இந்த 5000 பேருக்கு இந்த மக்களுக்கு எப்படா இந்த இடம் போதுச்சு அப்படின்னா அவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமும் இருந்திருக்கு. 5000 பேரை மட்டுமே நம்ம சந்திக்கணுன்ற வருத்தம் தான். ஸோ இதை தாண்டி வெயில் அப்படின்ற ஒரு விஷயம் மீண்டும் சொல்கிறேன், அந்த கூரையானது போடப்பட்டிருக்கு.
நம்ம பிரச்சாரத்தப்போ எவ்வளோ பேசினமோ என்னென்னலாம் பேசினமோ அதை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு எந்த ஒரு வகையிலும் இடையூறாக இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மேற்கூரை அமைச்சிருக்காங்க, தண்ணி பாட்டில் வச்சுருக்காங்க, மற்ற மருத்துவ வசதி முதற்கொண்டு அனைத்தும் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். விஜய் அவர்கள் வழக்கம் போல் அவரோட அந்த என்ட்ரியானது கொடுத்து ரொம்ப அழகாகவே பேசியிருந்தார், வருகையும் இருந்திருந்தது. குறிப்பாக அந்த கோட் சூட் எப்படி அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து அந்த கோட் சூட்டோட எவ்வளோ அழகாக ஒரு எப்படி சொல்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏன்ற காரணமும் சொன்னார். கருப்பு சிவப்பு நான் ஏன் போடுறேன், குறிப்பாக இந்த மாற்று கட்சியினர் அந்த மற்றும் பலரை ரொம்ப ஈஸியாகவே அது எப்படி சொல்கிறது ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணார். இன்றைக்கும் மீண்டும் பகிரங்கமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 2 பேருக்கு இடையில தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்றது ரொம்ப ஆழமாக அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களை ஒப்பிடும் பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க குறிப்பிடும் பொழுது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிடும் பொழுது இது மாதிரி அந்த காலகட்டத்திலேயே வந்து விழாத வாக்குகள் சதவீதம் இந்த இதில் வந்து அதிகமாக விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. உடனே அவர் வந்து சுதாரிச்சுட்டு எங்க நாங்கள் ஒப்பிடல, யாரோட ஒப்பிட முடியாது, புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஒரு நிகழ்வில் அழகாக சொல்லியிருப்பார், எப்படி வந்து ஒரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி, ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒப்பிடே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காரு. விமர்சனத்தை வரவேற்கிறனும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து மக்களோட தான் நான் இருக்க போகிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இனி எனக்கு என்ன வேலை இருக்குது, உங்களுக்கு சேவை செய்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரே வேலை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க. புஷியானந்த் அவர்கள் பேசுனதாக இருக்கட்டும், இங்கே திருச்சி அமைச்சராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் பேசுனதாக இருக்கட்டும், இன்னொரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக அவர் ரிசீவ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி அவருக்கு மிக நிறைவாக மன நிறைவை கொடுத்துருக்கு. இந்த பத்திரிகையாளர் சந்திக்காத விஷயங்கள் அந்த கேள்விகள் ஒட்டுமொத்தமாக அவரோட பதில் இங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். திருச்சி மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி. குறிப்பாக இடைத்தேர்தலை பற்றி சொல்லியிருந்தார். இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தல் மட்டும் இல்லைங்க, 234 தொகுதியிலுமே 2026 தேர்தலில் நான் தான் நிற்கிறேன், இந்த முகம் தான் இருக்க போகுதுன்னு சொன்னவர் இப்பயுமே சொல்கிறார் இடைத்தேர்தலையுமே இந்த விஜய் தான் நிற்க போகிறாரு. இந்த திருச்சி கிழக்கும் பெரம்பூரும் எனக்கு 2 கண்கள், எப்பவுமே விட மாட்டேன், இது என் செல்ல பிள்ளை மரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர் பேசுனது மக்களுக்கு பிடிச்சி இன்னைக்கு அவரோட இந்த தரிசனமானது இந்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதான் இப்போ நிகழ்ச்சி இந்த இடத்துல தான் நம்ம நிற்கும் பொழுது எவ்வளோ அலைகடல் மாதிரி மக்கள் வந்திருந்தாங்க அப்படின்றதுமே எல்லாருக்குமே தெரியும். இங்கே காவல்துறையினரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அவ்வளோ வேலைகளும் அவ்வளோ உதவிகளும் செஞ்சுருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்போட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியானது வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துலையுமே வந்து விஜய் அவர்கள் நின்று அவரோட வாகனம் நின்று அது மேலே ஏறி நின்று பேசக்கூடிய இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். ஏன்னா விஜய் அவர்களோட வாகனம் எப்பவுமே அவருக்கு முன்கூட்டியே வந்துடும், அவர் சென்றதுமே பின்னாடி புறப்படுறது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ அதன் மாதிரி தான் எங்கேயுமே நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோங்க, நம்ம அதை பண்ணலாங்க இதை பண்ணலாங்க அவ்வளோ பேரை உள்ளே விடலாங்க, எதுவுமே நம்ம தண்ணி பாட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அப்போ எப்படி பொறுப்போடு பண்ணாங்களோ அதை விட அதிகமாக பொறுப்போடு இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கம் போல் அவங்கள வேலைகளை செய்ய தொடங்கிட்டாங்க. காவல்துறையினரும் வந்து அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் இந்த திருச்சி மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி தளபதி அவர்கள் முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு எடுப்பாங்க முறை நன்றி வணக்கம். இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? முதல்வர் அவர்களோட சந்திக்க போறீங்க, அவரோட முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் இருக்கீங்க, எப்படி இருக்கு? அவரை வந்து நிறையா தடவை நாங்கள் பார்த்துட்டோம், ஒரு தலைவராக நாங்கள் பார்த்தோம், டிவிக்கு தலைவராக பார்த்தோம். இப்போ வந்து சிஎம்மாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சிஎம் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வராரு, ரொம்ப எதிர்பார்க்குறோம். செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவரோட முதல்வர் ஆனதுலேருந்து அவரோட செயல்பாடு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக அவர் பண்ணுறாரு. இன்னும் நிறையா பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவர் சொன்ன மாதிரியே இந்த உரிமை தொகை போட்டாங்க, அப்புறம் மதுவிலக்கு வந்த உடனே நிறையா கடைகளும் இது பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் நாளாகும் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நாளாகும் செய்வார், அப்படி தான் இருந்தோம். வந்த உடனே பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இது வரைக்கும் அவர் சந்திச்சிருப்பீங்க, இப்போ முதல்வராக சந்திக்க போறீங்க, எப்படி இருக்கு? அதான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, பக்கத்தில் இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வெயிட் பண்ணுறோம் வருவார். எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க? அவர் வந்ததும் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல, கால் தரையில் நிற்க மாட்டேங்குது ப்ரோ. இன்கேஸ் அவர்கிட்ட ஏதாவது பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்ன பேசணும்னு நினைப்பீங்க? இதன் வாயிலாக நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்வேன், அதுக்கப்புறமேட்டு இதை விட எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவேன் ப்ரோ.